தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா கோயில் பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆமாண்ணே. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க மொத்தம் 10 பேர் வந்திருக்கோம். 7 பேர். ஆமா, டிரைவரோட சேர்த்து. டிரைவரோட சேர்த்து 7 பேர் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? உங்க வீடியோ பார்த்துட்டு குட்டி எல்லாம் பிடிச்சிருக்கு, இங்க நல்லா இருக்கு, வாங்கலாம்னு வந்தோம். அப்படியா? ஆமா. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி? நாங்க மொத்தமா ஒரு ஆள் ஒண்ணு 10 குட்டி வாங்கலாம்னு வந்தோம். சரி. நெருக்கி வாங்கிட்டோம். ஒரு 50 குட்டி கிட்ட வாங்கிட்டோம். சரி. பாக்கி இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. என்ன அந்த குட்டிகள் மேல அப்படி என்ன? எட்டயபுரம் குட்டி மேல ஒரு ஆசை, அவ்வளவுதான். இல்ல லாபம் இருக்கா? லாபம்லாம் இல்ல. லாபத்துக்காண்டி வாங்கினா பணம் கொடுத்து வாங்க முடியாது. இங்க அந்த மாதிரி சொல்லல, விலை கூட தான் சொல்றாங்க. ஒரு ஆசைக்கு வாங்குறது, அவ்வளவுதான். ஆசைக்குன்னா இதை 50 குட்டியை வாங்கி வளர்த்து விக்கணுமே, அங்க விக்கிறதுக்கு வாய்ப்பு? அது வித்துரும். நம்மளுக்கு சமயபுரம் சந்தை பக்கத்துல, ஆட்டு சந்தை. சரி, அங்க வித்துருவோம். சரி சரி. என்னென்ன இது டைப்ல எல்லாம் வாங்கிருக்கீங்க? இந்த பிருவ குட்டி, கெடா குட்டி எல்லாம் கலந்து வாங்கியிருக்கோம். சரி. 2.5 மாசம் குட்டி, 3 மாசம் குட்டி எல்லாம் கலந்து இருக்கு. ஆமா ஆமா. அது இல்லாம வெள்ளாடு வளர்ப்புக்கு வாங்கியிருக்கோம். இது ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஜோடி வந்து 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கலந்து வாங்கியிருக்கோம். சின்ன குட்டி 8 ரூபா, பெரிய குட்டி 12 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி. ஆமா. சரி. இதெல்லாம் வளர்த்து எப்போ விற்பனை? பக்ரீத்துக்கு தான். பக்ரீத்துக்கு. சரி. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வெள்ளாடு. வீட்டுல ஆடு இருக்கு, அதோட ஆடு இருக்கு, இதோட சேர்த்து. இது வெள்ளாடு. இந்த மாதிரி ஆடுகள் அங்க கிடையாதுன்னா? கிடையாது. ஒரு ஆடு வாங்கணும், குட்டி போடுறாப்புல இருக்கு. சரி. இதெல்லாம் என்ன விலைக்கு முடிஞ்சது? இதெல்லாம் வந்து ஜோடி 25 ரூபா. ஜோடி 25. 12,500 ரூபா. ஆமா. ரைட் ரைட். சரி ரைட். இப்ப அங்க இருந்து இங்க வந்து வாங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு? நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா, உங்க வீடியோ அடிக்கடி வாரம் பார்ப்போம். சரி. பார்த்துட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆள் ஒண்ணு ரூபா போட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். சிவகாசியில இருந்து இந்த ஒரே ஒரு கடை தான் பிடிக்க வந்தீங்களா? ஆமாண்ணே. என்ன தேவைக்காக? ஏற்கனவே குட்டி இருக்குண்ணே, காக்கடா. சரி. ஏற்கனவே ஒரு 8 குட்டி இருக்கு. சரி. ஆள் இருக்கு, அது காக்கடா பிடிக்கும். ஓ, காக்கடாக்கு வேணும். ஆமா. அது இந்த கலர்ல பிடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் அந்த புள்ளி கரும்பு புள்ளி அந்த மாதிரி தான் பார்த்தோம். அமையல. ஆமா. அப்புறம் அந்தாச்சி பிடிப்போம். சரி சரி. வேலையாட பிடிப்போம். சரி. பல்லுல எப்படி இருக்கு? பல்லு 2 பல்லு போட்டுருக்கு. 2 பல்லு. செவலை கலர், செவலையும் கருப்பும் இருக்கு. ஆமாண்ணே. எத்தனை ஆட்டுக்கு ஒரு கடா போடலாம்? எத்தனை ஆடு? அது வரும் தெரியல. என்ன சொன்னாங்க? எப்படி முடிஞ்சிருக்கு? 18 சொன்னாங்கண்ணே. சரி. 14 முடிச்சிருக்கு. 18 சொல்லி 4000 ரூபா குறைச்சி 14. எப்படி இருக்குண்ணே? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி இந்த தோட்டம் கொஞ்சம் கூட தான் இருக்கு. கூட இருக்கு. எதிர்பார்த்ததை விட கூட. சந்தைக்கு வந்ததுலே பெரிய சைஸ் ஆடு. ஆமாண்ணே. ஆட்டை பாருங்க, சைஸ பாருங்க, என்ன சைஸ் பாருங்க. ஆட்டேங்க அப்பா, பெரிய சைஸுங்க. அவ்வளவு பெரிய சைஸ் ஆடு நல்லா இருக்கு. ஆனா நிறசனையா இருக்கும் போலுக்க. நிறசனை தானே. பல்லுலாம் எப்படி இருக்கு? பல்லு இருக்கு. 6 பல்லுண்ணே. 6 பல்லு நிறசனை. என்ன தேவைக்காக? வளர்ப்புக்கு தானா? இல்ல, வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்கேன். குட்டி போடுறதா இருந்தா எவ்வளவு நாள்ல குட்டி போடும்? இது ஒரு 10 நாள்ல போடணும். 10 நாள்ல போட்டுரும். மடுகிட்டு எல்லாம் இறங்கிட்டுனே. ஆமாண்ணே. என்ன இவ்வளவு பெரிய சைஸ் ஆடு? யாருக்கு? உங்களுக்கா? ஆடு சம்சாரிக்கு வாங்கியிருக்கேன். நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நம்ம அண்ணாச்சிக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். வளர்ப்புக்கு வாங்கியிருக்கேன். யார் பார்த்தாலும் ஆட்டை பிடிக்கும். ஆடு வளர்க்குறவங்க. ஆடு மனசுக்கு பிடிச்சி வாங்கிச்சு. ஒரு 4 ரூபா கூட தான், மனசுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கியிருக்கு. வர்க்கத்தை எடுத்துக்கலாம். இதுல வளர்த்து மாதிரி வளர்த்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆமாண்ணே. சரி. என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? இவங்க 32 ரூபா சொன்னாங்க. 32. 27,500 முடிச்சிருக்கு. 32 சொல்லி 27,500 ரூபா. போன உடனே குட்டி போட்டுச்சுன்னா 10 நாள்ல போட்டுச்சுன்னா அதான் நம்மளுக்கு முதல் சேர்ந்துரும். எல்லாம் சேர்த்து ரவுண்ட் ஆயிடும். ஆமாண்ணே. இது ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? எப்படி? இல்ல, ஒரு 6 வாங்கியிருக்கேன். 6 வாங்கிருக்கேன். ஓரளவு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம சூட்டா தான் இருக்கு. ஆட்கள் வந்திருக்கா? வாங்குற ஆட்கள் நிறைய வந்திருக்காங்க. சந்தைக்கு வந்ததுல நல்ல கன்னியாட்டு கிடா, காயடிக்காத கிடா. வெள்ளக்கண்ணி, பால்கண்ணி. எந்த ஊர்ல வாங்கிருக்கீங்க? கோயில்பட்டி. என்ன தேவைக்காக போகுது? நம்ம வியாபாரி. இதுல இருந்து ஒரு 500 ரூபா கிடைச்சா கையில கொடுத்துடலாம், மாத்தி விட்டுறலாம். இன்னைக்கு வியாபாரின்னா ஆடுகளோட வரவு, விலை வாங்குறதுக்கு எப்படி வந்திருக்காங்க? ஆடுதான் நிறைய வந்திருக்கு. ஆடு நல்லா இருக்கு. வளர்ப்பு குட்டிகள் அதுவும் தான். வேற எது கம்மியா வந்திருக்கு இன்னைக்கு? கிடாய்கள் கம்மி தான். கிடாய்கள் கம்மி. அப்ப கிடாய்கள் கொஞ்சம் விலை கூட தான். சரி. இது என்ன சொல்லி எப்படி வாங்கிட்டு போறீங்க? 22,000. 22,000. 7 சொல்லி 2 வாங்கி. 27 சொல்லி 22 வாங்கி. அப்ப நீங்க இட மதிப்பு எல்லாத்தையும் துல்லியமா பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு கிலோ கறி 1000 ரூபா தானே, அது குறைஞ்சு யார் தரா? 21,000 காயடிச்ச கிடா, நல்ல உயரம். பல்லு 4 பல்லு 21,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. ஜம்முன்னு இருக்கு. காயடிச்ச கிடானே.
என்ன தேவைக்காக நான் வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கான கோயிலுக்காக. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மாதிரி கிடாக்கெல்லாம் பிடிக்கிறீங்க? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் அமைஞ்சிட்டு. அமைஞ்சிருச்சு. இந்த கோயிலுக்கு வாங்குறதுல என்னையெல்லாம் பாத்தீங்க? உள்ள ஒச்ச இருக்காம பார்த்தா அவ்வளவுதான், மற்றபடி ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. நல்ல உருப்படியா போதே. எந்த ஊர் போகுது? எந்த ஊர் போகுது? நாதபுரம். நாதபுரம் கொண்டு போறாங்க. ஆமா. எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 5 உருப்படி வாங்கிருக்கேன். 5 உருப்படி, 3 பெரியாடு 2 குட்டி. ஆமா. குட்டி எதுல உள்ளது? அந்த ஆட்டுல உள்ளதுன்னா சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஆச்சு விலை பிச்சை? ஆடும் குட்டியும் 35,000 வாங்கினேன். ஆடும் குட்டியும் 35. ஆமா. பிரமாதம். சரி ரைட். இது ரெண்டும்? இந்த ரெண்டு 25க்கு வாங்கினேன். 25 35. பெரிய அமௌண்ட் போட்டிருக்கீங்க. ஆமா. எடுக்கணுமே, எடுத்துடலாமா? எடுத்துடலாம். நல்ல உருப்படியா செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து நம்ம காசை எடுக்கணும். ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? ஆடு வளர்ப்பு இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு யோசனை இல்லாம போட்டிருக்க மாட்டீங்க. ஆமா. ஒரு திட்டம் இருக்கும். என்ன லாபம்? எப்படி எடுக்கிறது? ஏதோ வளர்க்குறோம்னே ஏதோ ஆதாயம் கிடைக்கும்னு வளர்க்குறோம். எவ்வளவு நாள் ஆகும் நம்ம போட்ட காசை எடுக்கணும்? ஒரு வருஷம் ஆகுமா? 6 மாசத்துல எடுக்கலாம். 6 மாசத்துல எடுக்கலாம். எத்தனை ஆடு, எத்தனை குட்டி? 2 பெரிய ஆடு, எல்லாமே 3 குட்டி ஆடு. 2 பெரிய ஆடு, 2 ஆட்டுக்கும் 3 குட்டியா? 6 குட்டி, 2 பெரிய ஆடு. மொத்தம் எவ்வளவு? 55,000. இது ரெண்டும் வாங்கியிருக்கீங்களா? விற்க உள்ள வாங்கியிருக்கீங்க? ஆமா. ரெண்டும் கிடாமரி ஒண்ணு போல இருக்க. ஆமா. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? இதா வளர்க்கட்டேன். வளர்க்கணும்னா இதே ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாரும் சின்ன குட்டியா வளர்த்தா கோயிலுக்கு கொடுத்துக்கலாம். ஆமா. சரி சரி. சின்ன குட்டி வாங்குறதோட இந்த பெருசு வாங்குறது லாபமா? ஆமா. சின்ன குட்டியும் அந்த ரேட் சொல்றாங்களா நெருக்கி. அதை விட கூட ஒரு 1000 ரூபாய் போட்டா இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிருவான். சரி, இந்த 2 தான் வாங்கிருக்கீங்களா? வேற எதாவது வாங்கிருக்கீங்க? இந்த 2 தான் வாங்கிருக்கேன். சரி, இது என்ன சொல்லி எப்படி முடிஞ்சது? 36 சொன்னாங்க. சரி, 35 முடிச்சிருக்கோம். 15 சொல்லியிருக்காங்க. குட்டிக்கு 500 ரூபாய் குறைச்சி 15 30. 3000. 2 குட்டி, சின்ன குட்டி, பால்குடி குட்டி. காயை விட்டு ரொம்ப சீக்கிரமாவே பிரிச்சிருக்காங்க. 2 பொட்டைய கிடாவா? பொட்டை ஒண்ணு கிடா ஒண்ணு, ஒரு தாய் பிள்ளை. எவ்வளவு? 3000. 21 இருக்கா? 21. இது 21 10. 20 கிலோ. 20 கிலோ இடம் இருக்கும்ல? 28 கறி மட்டும் 28 கிலோ இருக்குமா? 20,000. 2 குட்டியோட. 2 குட்டி ஆடு. பல்லு எப்படி இருக்கு? குட்டி என்ன குட்டி? கிடாமரி பொண்ணு. ஒரு கிடாமரியும் ஒரு பொம்மரியும். ஆமாண்ணே. பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 28 ரூபா சொன்னேன். 28 சொன்னேன். 8 கேள்வி 24 கேள்வி. 24. இன்னும் எவ்வளவு வந்தா கொடுக்குறாப்ல ஒரு இருக்கு? 1000 ரூபா கொடுத்துடலாம். 25 வந்தா கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? பெனிஃபிட்டா இருக்கும். நல்லா வளர் குட்டி இல்ல. சரி சரி. நேரம் அமையணும்னே. இந்த மாதிரி 2 குட்டி ஆடை வாங்கி ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டியோட வாங்கினா அந்த போட்ட காசை நம்ம எப்படி எடுக்கிறது? எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு மாசம்னா இது மாசம் 1000 ரூபா தானே. இதுல எடுத்தா பாக்கணும். ஆடு வரணும். பாட்டு வரதான் எடுக்க முடியும். நம்ம வாட்டில விட்டுட்டு காடி வரைக்கும் போனா எடுக்க முடியாது. இந்த ஸ்டேட் 1000 ரூபா கொடுப்பா. உண்டு. இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரங்கள்லாம்? நல்ல ஆட்டுக்கு நல்ல வேலை தானே. எப்பவுமே நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. நல்ல ஆட்டுக்கு நல்ல வேலை தான். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுலயே அழகு அற்புதம். நல்ல ஃபுல் பிளாக்ல செம்மறி ஃபுல் பிளாக்ல வர்றதே ரொம்ப ரேரு. இன்னைக்கு வந்திருக்கு. பல்லு 6. வீட்டுல வளர்த்தது, கை வளர்ப்புல. கயிறை பார்த்தாலே தெரியும். அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. 25 ரூபா சொல்றாங்க. 25 ரூபா சொல்ற விலை. 21 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல விலை வந்தா இன்னொரு 1000 500 வந்தா கொடுக்குறாப்புல இருக்குங்க. சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? வளர்ப்பு குட்டியா, கிடா குட்டியா, ஆடா? வளர்ப்புக்கா? எப்படி வளர்ப்புக்கு? ஆடு குட்டியோட இருக்கா, சென்னையா இருக்கா? சென்னை ஆடு. ஆடு ஒன்று என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்க? ஜோடி 27,500. ஜோடி 27,500. இன்னொன்று ஜோடி 20. அப்போ ஜோடி 20 குரால். நல்லா அமைஞ்சு. ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? ஆடு நல்ல விற்பனை. ஆடு நல்லா விற்பனை. வளர்ப்பு குட்டி நல்ல விற்பனை. நல்ல வியாபாரம். ஒரு செங்குட்டி, 2 நாட்டுக்குட்டி, 3 சேர்த்து 20,000 ரூபா. 3 கிடா குட்டி.
சொல்ற விலை 20,000. எது வரைக்கும் வந்திருக்கு? 17 ரூபாய்க்கு கேட்காங்க. சரி, இன்னொரு விலை 18 கொடுத்துறோம். 3 குட்டியும் சேர்த்து 12,500. சரி, பொட்டையா கிடாவா? 3மே கிடா என்ன? ஆமா. இது 2 ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கா? ஆமா, அது தனி என்ன? ஆமா, அது தனி. இது 2 ஒரு தாய் பிள்ளை, அது தனி. அது ஒரு 4 மாச குட்டி இருக்கும், இது ஒரு 2.5 மாச குட்டி இருக்கும். சொன்ன விலை என்ன கேட்ட? எப்படி கேட்டு வாங்க? நான் 12 கேட்டேன். சரி, அவங்க சொன்னது 500. 17 சொன்னாங்க. 12 கேட்டு கடைசியில 12,500. 12,500. 12 கேட்டு கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து 12,500. 4 12 4 ரூபா கரையும் வருது. 2 குட்டி ஆடு, ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. நல்லா இருக்கு. குட்டியை நல்லா வளர்த்துருக்குங்க. ஆடு பல்லு நல்லா இருக்கு. நல்ல மடுக்கட்டான ஆடு விற்பனைக்கு வந்திருக்கு. விலை இன்னும் தீரலை. வாங்கி வளர்த்தானா குட்டியில இருந்து காசு எடுத்துக்கலாம். அடுத்த ஈத்துல காசு போட்ட காசு எடுத்துக்கலாம். விலை ஒரு விலை 30 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேரம் பேசுறத பொறுத்து, சந்தையை பொறுத்து பேரம் பேசுறதுல தான் விலை, ஒரிஜினல் விலை. எவ்வளவு குட்டிகள் நீங்க விற்பனை கொண்டு வந்தீங்க? 4 கொண்டு வந்தேன். 4. 2 தான் இருக்கு. வித்தாச்சு எல்லாத்தையும். எல்லாம் வித்தாச்சு. இது 1 இருக்கு. வேற இது 1 வாங்கிருக்கீங்க. 4 வித்தாச்சு. சரி, 4 என்னது? பொட்டையா கிடாவா வாங்கினது? ஏனே கிடா குட்டி தானே. எல்லாம் வித்தாச்சு. இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஏனே இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 9,000. கேட்டா ஒரு 500 1000 கழிச்சு கேட்டா கொடுத்துடலாம். 2 குட்டி ஆடு. குட்டி 2 என்ன குட்டி? கிடா மாதிரி ஒரு பொம்மரி. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி போட்டு ஒரு 1.5 மாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். கிடா மாதிரியும் பொம்மரியும். ஆடு நல்லா இருக்கு. ஆடு பல்லு சேர்ந்துருக்கும். ஆடு பல்லு சேர்ந்துட்டு என்ன விலையில கிடக்கு? 17 ரூபாய் சொல்ற விலை 17. கேள்வி எதுவும் பக்கத்துல வந்திருக்கா? தூரமா இருக்கா? 13 ரூபாய் கேள்வி. 14 ரூபாய்னா கொடுத்துருவோம். 13 வரைக்கும் வந்துட்டு 14ன்னா கொடுத்துடலாம். 14ன்னா ஒரு ஆவரேஜான விலை தாங்க. ஆடையும் குட்டியும் தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா சரியான விலை, வாங்கலாம். எதுக்காக வாங்கிருக்கீங்க? இது ஆட்டுக்கு வாங்கிருக்கேன். ஆட்டுக்கு? ஆமா. நல்ல 3 கலர்ல இருக்கு. கருப்பு, செவல புள்ளி இருக்கு, வெள்ளை அதிகமா இருக்கு. பல்லு எப்படி இருக்கு? பல்லு வந்து 6 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு. காய் அடிக்காதது. காய் அடிக்காத கடா. சொல்லுங்க. இது என்ன விலை? 25 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 25. இதுல குட்டி எடுக்கணும், போட்டு எடுக்கணும். சரி, ரைட். 25 ரூபாய்க்கு ஒரு டாப் கடா வாங்கியிருக்கேன். ஆடுகளோட சிறப்பு சொல்லுங்க. இப்ப கொடியாடுக்கு அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்கல்ல, இந்த ஆட்டோட சிறப்பு சொல்லுங்க. இங்க வந்து ஆடு வாங்கினா வேலி ஆடு நல்லா காலை தூக்கி போட்டு மேயும். சரி. நம்ம ஆடு வந்து கட்ட ஆடு தான். அவ்வளவு தூரம் மேயாது. 2வது பெருக்கவும் பெருக்காது. சரி. இது ஆடு பார்த்தா நல்லா வாட்ட சட்டமா ஒரிஜினல் ராமநாதபுரத்து ஆடு மாரி இருக்கும். அதுக்குதான் இங்க லாபமும் இருக்கு. லாபமும் இருக்கு. நல்ல ஒரிஜினல் கொடியாடு, குட்டி இல்ல. நல்ல இது என்ன கலர்? இது புளியம்போர் கலர். பல்லு 6 பல்லு. 6 பல்லு. புளியம்போர் கலர். குட்டி இல்ல. செனையா இருக்கும். செனையாடு. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 14 சொல்லி 12,000. சரி, என்ன தேவைக்காக? ஆடு வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு ஒண்ணே தான் வாங்கிருக்கீங்க? ஆனா வாங்கிருக்கேன். ஆட்டோல இருக்கு. ஒரு 5 ஆடு வாங்கிருக்கு. எல்லாமே ஆடு தான் வாங்கிருக்கீங்க? எல்லாமே ஆடு தான். கிடா வாங்கல. கிடா குட்டி வாங்கி வளர்க்கறத விட ஆடு வாங்கி வளர்க்கறது லாபமா இருக்கும். ஆமாண்ணே, லாபம் தான். குட்டி ஓடும்ல. குட்டி போடும், அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. வச்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி நிலவரங்கள் இருக்கு? ஏன்னா சந்தை நிலவரம் நல்லா தான் இருக்கு. நிலவரம் ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஏன்னா சந்தை வளர்ப்புல, ஆடு வளர்ப்புல வந்து நம்ம வீட்டுல விளையாடுறோம், வீட்டுக்காரங்க பாத்துக்கிடுவாங்க. நம்ம வேலைக்கும் கூட போய்க்கலாம். நாங்க லோடு பண்ணி வேலை இருக்கோம். லோடு பண்ணி போயிடுவோம். 9 நாள் சம்பளமா வீட்டுல பாத்துக்கிடுவாங்க. ஏதோ ஒரு சம்பளம், இன்னொரு வருமானம் இருக்கும். கட்டாயமா ஆடு வளர்ப்பு. வாங்கியிருக்கா சொல்லலாமா?